தமிழகம் என்பது ஒரு புண்ணிய பூமி, பாடல் பெற்ற ஸ்தலங்களும் திவ்ய தேசங்களும் இருக்கக்கூடிய இடம். பஞ்சபூத ஸ்தலங்கள், அறுபடை வீடு, இப்படி எத்தனையோ புண்ணிய ஸ்தலங்கள், 3 விதமான கோயில்களும் இடம்பெற்றிருக்கக்கூடிய க்ஷேத்திரம். ஒன்று, சுயம்புவாக இறைவன் நமக்கு தரிசனம் அளிக்கக்கூடிய இடங்கள். தானாக இந்த இடத்திலே இறைவன் காட்சி அளித்தார் என்பதாக ஐதீகங்கள் சில புண்ணியஸ்தலங்களுக்கு இருக்கின்றன. ஒரே காடாக இருந்தது, இந்த இடத்திலே மாடு பால் சொரிந்து கொண்டே இருந்தது. கிட்டக்க போய் பார்க்கும்போது பார்த்தா கீழே சிவலிங்கம் இருந்தது, சிவபெருமான் தரிசனம் அளித்தார் என்பதாக இதுபோன்று பல சைவ வைணவ ஸ்தலங்கள் இருக்கின்றன. இவைகளெல்லாம் ஸ்வயம்பு க்ஷேத்திரங்கள். இரண்டாவதாக வசிஷ்டர், பரத்வாஜர், அத்ரி முனிவர், இதுபோன்ற பல ரிஷிகளும் வந்து, இந்த ஆற்காடு என்பது 6 முனிவர்கள் வந்து பிரம்மா செய்த யாகத்திலே கலந்து கொள்வதற்காக காஞ்சிபுரத்திற்கு வந்த 6 முனிவர்கள் தவம் செய்த இடங்கள் ஆற்காடு என்று சொல்கிறார்கள். அதே போன்று 6 ஊர்களிலே ஒவ்வொரு ரிஷிகளின் பெயரால் சிவக்ஷேத்திரங்கள் இருக்கின்றன. விஷாரம், புதுப்பாடி, இது போன்ற இலுப்பை, இது போன்ற மொத்தம் 6 ஊர்களில் 6 முனிவர்கள் பூஜித்ததினாலே காஞ்சிபுரத்திலே பிரம்மா யாகம் செய்த பொழுது அதற்காக வந்த முனிவர்கள் காட்டிலே தங்கி சிவபெருமானை பூஜித்ததாக ஐதீகம். அதனால் ஆற்காடு என்று பெயர் வந்ததாக சொல்வார்கள். இதுபோன்று பல ஊர்களிலேயும் முனிவர்கள் பூஜித்த ஸ்தலங்கள், இவைகளும் தமிழ்நாட்டிலே நிறைய இருக்கின்றன. மூன்றாவது, மனிதர்களாகிய நாம் நம்முடைய விருப்பத்தை ஒட்டியும் நம்முடைய கோரிக்கையை ஒட்டியும் நம்முடைய வசதிக்காகவும், இன்றைய நிலையிலே வசதிக்காகவும், குடியிருப்புகளிலே வசதிக்காகவும் நாம் கட்டக்கூடிய கோவில்கள் 3வது வகை. ஆக இந்த 3 வகையான கோவில்களும் நிறைய எண்ணிக்கையிலே அமையப்பெற்றிருப்பது தமிழகத்தினுடைய சிறப்பு. அதாவது மனிதர்களுடைய ஈடுபாடு, மனிதர்களுடைய முயற்சியும் பார்க்க முடிகிறது, முனிவர்களுடைய தவத்தையும் பார்க்க முடிகிறது, இறைவனுடைய கருணையையும் பார்க்க முடிகிறது. இப்படியாக மனிதர்களாலும் முனிவர்களாலும் மகேசனாலையும் இந்த க்ஷேத்திரங்களுடைய சிறப்பை நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹர பார்வதி பதையே ஹர சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கு